सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम 12வது ஆஸ்வாதம் மங்கள ஸ்லோகமாயிருக்கு. 2வது ஸ்லோகத்திலேருந்து நாம வாசிக்கணும். விஸ்வேஷரணயுகம் பிரணம்ய பக்தியா ஹர்யாத்யைஹ த்ரிதசவரைஹ சமர்ச்சிதஸ்ய சோனைஷீத் பிரயதமனாஹ ஜகத்பவித்ரே க்ஷேத்ரே असौ इह समयं कियन्तम् आर्यः. விஸ்வேஷரணயுகம் பிரணம்ய பக்தியா, விஸ்வநாதனுடைய அந்த பாதங்களை பக்தியோடு நமஸ்கரித்து அப்படின்னு அர்த்தம். விஸ்வேஷரணயுகம் பிரணம்ய பக்தியா. அந்த விஸ்வேஸ்வரர் எப்படி இருக்காருன்னு கேட்டா, ஹர்யாத்யைஹி த்ரிதசவரைஹி சமர்ச்சிதஸ்யான விஸ்வேஷகாங்கிறதுக்கு விசேஷனம். விஸ்வேஷகாங்கிறது ஷஷ்டியந்தம். அந்த விஸ்வநாதர் ஹர்யாதி தேவதைகளினாலே அர்ச்சிக்கப்படுகிறவராக ஆராதிக்கப்படுகிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்டவருடைய அந்த பாதங்களை பிரணாமம் செய்து நமஸ்கரித்து சஹா அனைஷீத் இயந்தம் சமயம் அனைஷீத், கொஞ்ச காலம் அங்கே காசியில் வாசம் செய்தார். பிரயத மனாகா, ரொம்ப சாந்தமாக மனசை வச்சுண்டு அங்க வாசம் பண்ணாராம். ஜகத் பவித்ரே க்ஷேத்ரே, உலகத்திலே பவித்திரமாக இருக்கக்கூடிய அந்த காசி க்ஷேத்திரத்துல ஆச்சாரியால் வாசம் பண்ணினார். அசௌட அந்த ஸ்ரீ சங்கராச்சாரியா. இஹ, இந்த காசி க்ஷேத்திரத்திலே சமயம் கியந்தம் ஆர்யா. ஆர்யா சங்கராச்சாரியா அசௌ அந்த அந்த காசி க்ஷேத்திரத்திலே ஜெகத் பவித்ரே காசி க்ஷேத்ரே கியந்தம் சமயம் அனைஷீத். சோசோன்னு ஏகப்பட்ட பதங்கள் இருக்கு, ஸ்லோகத்துக்காக சேர்ந்திருக்கு, சேர்த்து போட வேண்டியது. அதாவது சொன்ன விஷயம் என்னன்னா, தேவர்கள்லாம் பூஜிக்கக்கூடிய அந்த விஸ்வநாதருடைய பாதாரவிந்தங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய க்ஷேத்திரமான பவித்திரமான காசி க்ஷேத்திரத்திலே கொஞ்ச காலம் ஆச்சாரியால் வாசம் பண்ணினார். அதாகமத் பிராமணசூனு ஆராத் அதீத வேதா அதரயன் ஸ்வபாசா தேஜாம்சி கஷ்டித் சரசீருஹாக்ஷா விதிருக்ஷமான கில தேசிகேந்திரம். இவர் காசியில இருக்கும்போது ஒரு பிராமண பையன் வந்தானா. அதாகமத் பிராமண சூனு ஆரா, இவரிடம் ஒரு பிராமண பையன் வந்து சேர்ந்தான். அந்த பிராமணன் பையன் அதீத வேதா, வேதாத்தியனம் செய்தவன், நல்ல தேஜஸ்வியா இருக்காமா. அதரயன் ஸ்வபாசா தேஜாம், மற்ற பிரகாசங்கள் எல்லாம் தன்னுடைய தேஜஸினாலே மங்கும்படியாக செஞ்சின்றிருந்தான். அதாவது அவ்வளவு தேஜஸ்வியா இருந்தான்னு வர்ணிக்கிறதுல தாத்பரியம். ரொம்ப அழகா இருந்தான். சரசீருஹாக்ஷா, கமலபத்ராட்சா இருந்தான். அவன் இங்க வந்தது எதுக்காக அப்படின்னு கேட்டா, திதிருக்ஷமான கில தேசிகேந்திரம். தேசிகேந்திரஹானா உத்தமமான ஒரு குரு, உத்தமமான அந்த குருவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில தேடிண்டே வந்து இந்த க்ஷேத்திரத்துல ஆச்சாரியால் கிட்ட வந்து சேர்ந்தான். ஆகத்திய தேசிக பதாம்புஜயோ ரபப்தத்து
சம்சார வாரிதிம் அனுத்தமம் உத்திதீர்ஷுः வைராக்கியவான் அகிருத தார பரிகிரஹச்ச காருண்ய நாவம் அதிருஹ்ய திருடாம் துராபாம். வந்தானாம் தேசிக பதாம்புஜயோகோ அபப்தது. அந்த குரு ஆச்சாரியருடைய பாத கமலங்கள்ல விழுந்துட்டான். ஆச்சாரியால் காலில் விழுந்துட்டான். எதுக்கா விழறான் அப்படின்னு கேட்டா, சம்சார வாரிதிம் அனுத்தமம் உத்திதீர்ஷு. இந்த மோசமான சம்சார சாகரத்தை கடந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியாருடைய காலில் விழுந்திருக்கான் அந்த பையன். வைராக்கியவான், நல்ல வைராக்கியம் கொண்டவனாக இருக்கான். அகிருத்த தார பரிகிரஹஸ்ட, அவன் கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கல. அதனால விவாகம் பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாகவே ஆச்சாரியாளிடத்துல வந்து சேர்ந்துட்டான். காருண்ய நாவம் அதிருஹ்ய திருடாம் துராபாம் துராபாம். இவனுக்கு இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு ஒரு போட்டு கிடைச்சிருக்கு. அது என்னது? காருண்ய நாவம், கருணை அப்படிங்கிற ஒரு போட்டு கிடைச்சிருக்கான். அந்த கருணை யாருடைய கருணை? குருவுடைய கருணை. ஆச்சாரியாளுடைய அந்த கருணைங்கிற அந்த ஒரு போட்டை வச்சுண்டு அதை ஆசிரியிச்சுண்டு இந்த சம்சார சாகரத்தையே தாண்டனம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியாளிடத்துல வந்து சேர்ந்தான். காருண்ய நாவம் அதிருஹ்ய திருடாம் துராபாம். ஆச்சாரியாளுடைய கருணைங்கிற அந்த போட்டு இருக்கே, இது திருடமான போட்டு. மொத்த எதை ஆசிரியத்தாலும் இந்த சம்சார சாகரத்துல அடி வாங்கி அது பாதியில கட்டி விட்டுடும். ஆனால் குருவுடைய கருணைங்க ஆசிரிச்சுட்டான்னு சொன்னா இது திருடமான போட்டு. எந்த அலைக்கும் இது கெட்டு போகாது. இது ஆனா கிடைக்கிறது கஷ்டம். குருடைய கருணா பாத்திரமாக அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா துராபமாக இருந்தாலும் அது இந்த சம்சார சாகரத்திலேருந்து வெளியில வரத்துக்கு ஒரு திருடமான கோடமாக அது உபயோகப்படக்கூடியது. அதை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் ஆச்சாரியாள் காலில் உயரான். உத்தாப்பியதம் குருருவாச்ச குரு விஜானாம் கஸ்துவம் க்வதாம குத ஆகத ஆத்ததைரியः பாலோபி அபாலதிஷணः பிரதிபாசி மேத்வம் ஏகோபி அநேக இவ நைக சரீர பாசா. அவனை காலில் விழுந்த அந்த பையனை உத்தாப்பிய தூக்கி நிறுத்தினாளாம் ஆச்சாரியாள். சொல்றார், குரு ருவாச்ச குருர் த்விஜானாம் கஸ்துவம். தமிழ்நாளுக்கு மத்தியில நீ நல்ல உசத்தியா இருக்கியே, கஸ்துவம் நீ யார்? துவதாமா, உன்னுடைய கிரகம் எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருந்து வர? குத ஆகதா ஆத்த தைரியா, இவ்வளவு பெரிய தைரியசாலியாக வந்திருக்கியே. நீ பார்க்கறதுக்கு சின்னவனா இருந்தாலும் உன்னுடைய புத்தியானது குழந்தை புத்தியாக இல்லை. பாலோபி அபாலதிஷணா, ஒரு பெரிய பண்டிதனுக்கு உள்ள புத்திசாலித்தனம் கொண்டவனாக இருக்கே, அப்படிதான் எனக்கு தெரியறது. பாலோபி அபாலதிஷணா பிரதிபாசி மே துவம். நம்ம பார்த்தா பார்க்கறதுக்கு சின்னவனா தெரிஞ்சாலும் உன்னுடைய புத்தி பெரியதுங்கிறது தெரியுது. ஏகோபி அநேக இவ நைக சரீர பாசா, நீ ஒருத்தனாக இருந்தாலும் பல சரீரங்கள்ல சேர்ந்து அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி அநேகமாக தெரிகிறதோ அதை போல நீ தெரிகிறாய். நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு. நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்கே, எதுக்கா வந்திருக்கே அப்படிங்கிற விஷயத்த சொல்லுன்னு கேட்க. திருஷ்டோ பபாண குரும் உத்தரம் உத்தரஜ்ஞா விப்ரோ குரோ மம கிரகம் புத சோழதேசே யத்ராபகா வஹதி புண்ணிய கவேர கன்யா
யஸ்யாஹ் பயோ ஹரிபதாம்புஜ பக்தி மூலம் பிருஷ்டோ பபான குரு. குரு கேட்ட உடனே அந்த சிஷ்யன் பதில் சொல்றானா. குருவை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? சொல்ல தெரிஞ்சுட்டு இருக்கான். உத்தரஜ்ஞகான்னு சொல்றான். கேட்டா எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத சில பேருக்கு தெரியாது. கேட்டா ஒரு மாதிரியா பதில் சொல்லுவான். இவன் சில பேர் சொல்லாமலும் இருப்பா. இவன் எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தா போல பேசுறானா. உத்தரஜ்ஞகா அப்படின்ற விப்ரஹா. இந்த பிராமண பையன் ஆச்சாரியால் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றான். எப்படி சொல்றான்? குருவே மம கிரகம் புத சோழ தேசே. நான் சோழ தேசத்தை சேர்ந்தவன். என்னுடைய கிரகமானது சோழ தேசத்துல இருக்கு. சோழ தேசத்துல எங்க அப்படின்னு கேட்டா, யத்ராபகா வஹதி புண்ணிய கவேர கன்யா. கவேர மகர்ஷியுடைய கன்னியான அந்த காவேரிங்கிற நதி ஓடுகிறதே, அந்த காவேரி நதி தீரத்திலே சோழ தேசத்திலே நான் இருக்கிறேன். என்னுடைய கிரகம் அங்கதான் இருக்கு. அந்த காவேரிங்கிறது புண்ணிய நதி. யஸ்யா பயஹா ஹரி பதாம்புஜ பக்தி மூலம். இந்த காவேரி உள்ள ஜலத்தினுடைய மகிமை, அதுல ஸ்நானம் பண்ணி அதனால பவித்திரமானவர்களுக்கு ஹரியுடைய பாதாம்புஜத்துல பக்தி வரத்துக்கு அதுவே மூலமாக அமையும். ஆக ஹரிபாதாம்புஜத்துல பக்தி வரத்துக்கு எந்த ஒரு காரணம் புண்ணியம் வேணுமோ அந்த புண்ணியத்தை கொடுத்து மனசை சுத்திப்படுத்தி அந்த கவேர கன்யா காவேரி நதியானது ஹரிபக்தியை கொடுக்கிறது. அப்பேற்பட்ட அந்த காவேரி ஓடும் சோழ தேசத்திலே என்னுடைய கிரகம் இருக்கிறது. அடாட்யமானோ மகதோ திதிர்க்ஷு கிரமாதிமம் தேசம் உபாகதோஸ்மி பிபேமி மஜ்ஜன் பவவாரி ராசௌ தத் பாரகம் மாம் கிருபயா விதேஹி. அப்ப அங்கேருந்து இங்க வந்த அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பையன் சொல்றான், அடாட்யமானஹா மகதோ திதிர்க்ஷு. மகான்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசை, மகான்களை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையிலே ஊரை சுத்தி பல இடத்துல சுத்திண்டே இங்க சேர்ந்திருக்கேன். கிரமாதிமம் தேசம் உபாகதோஸ்மி. எல்லா ஊர்லயும் பார்த்து மகான்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டே இப்ப இந்த ஊர்ல உங்களுக்கு பாக்குறேன். இப்போ எதுக்காக மகான்களை தரிசனம் பண்ணி நீ என்ன அதனால என்ன பண்ண போறேன்னு கேட்டா, விபேமி மஜ்ஜன் பவ வாரி ராசவு. பவம்னா சம்சாரம். சம்சாரங்கிற இந்த பெரிய சமுத்திரம் இருக்கே, சாகரம். இந்த சாகரத்துல நான் மூழ்கிறதுங்கிறது எனக்கு பெரிய பயத்தை கொடுக்கும். ஏதோ இப்ப இந்த சம்சார சாகரத்துல பிறந்தாச்சு இருந்துட்டு இருக்கேன். ஆனா அடுத்தபடியும் திருப்பி இதே கதை அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சம்சார சாகரத்திலேருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மகான்களை தரிசனம் பண்ணிட்டு தேடி கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். இப்ப தத் பாரகம் மாம் கிருபயா விசேகி. உங்களை பார்த்துட்டேன், எனக்கு ஆச்சாரியால் கிடைச்சாச்சு. இந்த பவசாகரத்தை தாண்டினவனாக என்னை நீங்கள் ஆக்க வேண்டும். இந்த சம்சார சாகரத்துல மறுபடியும் வராத இருக்கிறதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை சொல்லி கொடுத்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பிராமண பாலகன் ஆச்சாரியாரிடத்திலே அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில சொல்லி தன்னுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லிட்டான். அபாங்கை ருத்துங்கைஹி அமிர்த ஜர பங்கை பரகுரோ சுச்சா தூனம் தீனம் கலய தயயா மாம் அவிமிருஷன் குணம் வா தோஷம் வா ந கதமபி சஞ்சிந்தய விபோ பிரபத்தியே த்வாம் ஆர்யம் நிரவதி கிருபா நீரதிரிதி. என்ன சொல்ற? அபாங்கை ருத்துங்கைஹி அமிர்தஜர பங்கைஹி பரகுரோ சுச்சா தூனம் தீனம் கலய தயயா. உங்களுடைய அந்த அபாங்கம்,
ஓரக்கண் கடாட்சம், கடாட்ச திருஷ்டியாலே அது உயர்ந்த கடாட்சமா. ஆச்சாரியாளுடைய இந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சக்தியானது. அது எப்படின்னு சொன்னா அமிர்த ஜர பங்கை, அமிர்தம் அமிர்தம் அப்படியே வழியக்கூடிய சிரவிக்கக்கூடிய அமிர்த அலைகளை கொண்டது. அமிர்த சாகரமாக்கும் உங்களுடைய அந்த பார்வை என்பது. ஏ பரமகுரு, எனக்கு உங்களுடைய அந்த கடாட்சத்தை கொஞ்சம் கொடுக்க வேண்டும். அதுல எப்படி இருக்கு, அமிர்தத்தை அல அலையாக நம்ம மேல பாய்ச்சக்கூடிய உங்களுடைய கடாட்சத்தை என் மேல நீங்க கொஞ்சம் பண்ணணும். அதனால என்ன லாபம்னு சொன்னா சுச்சா தூனம் தீனம் கலய தயயா கடாட்சகி கலய. நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன். சோகத்துல அப்படியே தூனம்னு சொன்னா தவிச்சுட்டு இருக்கேன். சார சாகரத்துல மாட்டிண்டு முழிக்கிறேனே, எப்படா வெளியில வருதுன்னு தெரியாம ஒரே தாபத்தோட இருந்துட்டு இருக்கேன். வேற வழியே இல்லாம தீனனாக வேற இருக்கேன். இப்படி இருக்கும்போது நீங்க தான் உங்களுடைய காருண்ய கட்டாட்சத்தை கொடுத்து என்ன காப்பாத்தணும். தயையா கலைய. அப்ப நீ இதை விசாரிக்காத, எதை விசாரிக்காத, இந்த பையன் இதுக்கு யோக்கியமா, நான் இவனுக்கு ஞானோபதேசம் பண்ணலாமா கூடாதா, இவன் என்னை பத்தி ஒன்றும் தெரியாது, நல்லவனா கெட்டவனா ஒன்றும் தெரியலேன்னு அதை பத்தி கேட்கவே கேட்காத, விசாரிக்காதே. மாம் அவிமிருஷன் குணம் வா தோஷம் வா தயையா மாம் கலையாயிடுத்து. அவிமிருஷன் தோஷம் வா குணம் வா கதமபி சஞ்சிந்தய விபோ ந கதமபி சஞ்சிந்தய விபோ. யோஜனையே பண்ணாத. இந்த பையன் நல்ல பையனா, நம்ம உபதேசம் பண்றதுக்கு யோக்கியனா இல்லையா, இவன் குணவானா தோஷவானா அப்படிங்கிறத நீங்க பார்த்தேன்னா சரிப்பட்டு வராது. பேசாம தயையா உங்களுடைய கடாட்சத்தை போட வேண்டியது. ஏன்னா தோஷத்தை தோண்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா அப்புறம் அது இல்லாத இடம் கிடைக்காது. ஆகையாலே எங்கிட்ட குணம் தோஷம் எல்லாமே இருக்கும், இல்லைன்னு இல்லை. அதை நீங்க அப்படியே மறைச்சுடுங்கோ, அதை பார்க்கவே கூடாது. ந கதமபி சஞ்சிந்தைய, அந்த விஷயத்துல சிந்தனையை கொடுக்காதுங்கோ. விபோ பிரபத்தே துவாம் ஆரியம், உங்களை நான் சரணாகதி அடைகிறேன். சரணாகதியா வந்தாச்சு. சரணாகதியா வந்தாச்சுன்னா அவரிடத்துல உள்ள தோஷத்தை எல்லாம் பார்க்க மாட்டாளாம். யாரா இருந்தாலும் சரிதான். சரணாகதி அப்படின்னு வந்தாச்சுன்னா சரணாகதி கொடுத்துட வேண்டியதான், அவனுக்கு அபயம் கொடுக்க வேண்டியது. பிரபத்தே துவாம் ஆரியம் நிரவதி கிருபா நீரதிஹி இது. உங்களை நான் என்னன்னு நினைக்கிறேன்னு சொன்னா, அளவில்லாத கிருபை தயை அப்படிங்கிற சொல்றோமோ இல்லையோ, அந்த தயையின் ஒரு சமுத்திரம், கரையில்லாத தயா சமுத்திரமாக நான் உங்களை பார்க்கிறேன். அந்த தயையால நீங்க என்னை கொஞ்சம் பார்க்கணும், உங்க கண் பார்வை என் மேல படணும், அதனால என்னுடைய சோகங்கள் நிவர்த்தி ஆகணும். நல்லவனா கெட்டவனா எல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இத்யுக்தவந்தம் கிருபயா மகாத்மா அப்படி அதாபயத் சந்நியசனம் யதாவத் எம் பிராகுரார்யம் பிரசமம் வினேயம் ஸ்ரீதேசிகேந்திரஸ்ய சனந்தனாட்சம். இவன் மாதிரி சொன்ன உடனே ஆச்சாரியால் அவன் மேல ரொம்ப அனுகிரக புத்தியோடு அந்த பையனை சிஷ்யனாக ஏத்துண்டு அந்த பையனுக்கு சந்நியாச தீட்சை கொடுத்தாராம். அதாபய சந்நியசனம் யதாவத், சாஸ்திர முறைப்படி வழக்கப்படி எப்படி சந்நியாசம் கொடுக்கணுமோ அந்த சந்நியாசத்தை அவனுக்கு கொடுத்து அவனை சிஷ்யனாக ஏத்துண்டார். அந்த சிஷ்யனுக்குத்தான் சனந்தனகான்னு பேரான். ஆச்சாரியாளுக்கு முதல் சிஷ்யன் இந்த சனந்தனகா தான். இந்த பையன் பேரு சனந்தனகா. இவர் இப்ப முதல் சிஷ்யர் ஆச்சாரியருக்கு. இதுக்கு மேல அப்புறம் நிறைய பேர் வருவா, ஆனா முதல்ல வந்தது இவர் தான், ஆச்சாரியனுடைய பிரதம சிஷ்யர். எம் பிராகுரார்யம் பிரதமம் வினேயம்.
வினயகான சிஷ்யன். பிரதம சிஷ்யராக யாரும் சொல்லுவாளாம் தேஸ்ரீ தேசிகேந்திரஸ்ய சனந்தனாட்சம், சனந்தனஹா அப்படின்னு இருக்கு. சம்சார கோர ஜலதேஹே தரணாய சஸ்வத் சாயாத்ரிகீ பவனம் பவனம் அர்த்தயமானமேனம் அர்த்தயமானமேனம் பவனம் அர்த்தயமானமேனம் ஹந்தோத்தமாசிரம தரீம் அதிரோப்பிய பாரம் நின்னே நிபாதித கிருபாரச கே நிபாதா. சம்சாரகோர ஜலதே தரணாய சஸ்வத். இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோரமான ஒரு சமுத்திரம் இருக்கே, இதுலேருந்து மறுபடியும் இதுல வராத சஸ்வத்னா மறுபடியும் இதுல விழாம அப்படி தாண்டி போயிடணும். தாண்டி போகிறதுக்காக அந்த மகாத்மா ஆச்சாரியால் என்ன பண்ணினார், அவனை சன்னியாசம் கொடுத்தாராம். சரி, சன்னியாசம் கொடுத்துட்டா என்ன இதெல்லாம் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா, சம்சாரத்திலே வெளியில வந்துட முடியுமான்னு சொன்னா, அது சம்சாரத்திலே வெளியில வர்றதுக்கு பெரிய சாதனம் சம்சாரம், இது சன்னியாசங்கிறது. எப்படின்னு கேட்டா, சாயாத்ரிகீ பவனம் அர்த்தயமானம் ஏனம். சாயாத்ரிகா அப்படின்னா கப்பல் ஓட்டி. யாரு கப்பல்ல ஓட்டறானோ அவன் தான் சாயாத்ரிகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. அந்த கப்பலை ஓட்டுகிறவராக தனக்கு ஆச்சாரியால் அமையணும் அப்படின்னு அவன் ஆசை, அதை பிரார்த்தனை பண்றான். அர்த்தகதவு யாச்சனேச்ச. இந்த சிஷ்யன் ஆச்சாரியால்கிட்ட இந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு எனக்கு ஒரு பெரிய கப்பல்ல ஏத்தி, அந்த கப்பலை ஏத்தினா மாத்திரம் போறாது, நான் போய் சேர வேண்டியது போகணுமே, அதுக்கு கப்பலை ஓட்டக்கூடிய சாயாத்ரிகனாகவும் கப்பலோட்டியாகவும் நீங்க இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது சரி ஹரின்னு ஆச்சாரியால் அதை ஏத்திட்டு, நான் உன்னை ஓட்டுறேன்பா, உனக்கு ஒரு கப்பலை கொடுக்குறேன், அந்த கப்பல் என்னது அப்படின்னு கேட்டா, அந்த உத்தமாசிரமம், உத்தமாசிரம தரீம் அதிரோப்பிய. உத்தம ஆசிரமம் அப்படின்னா சன்னியாசாசிரமம். இந்த சன்னியாசாசிரமம் தான் இந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு ஒரு ஓடம், கப்பலாக இருக்கு. அந்த ஓடத்துல இவனை ஏத்தி வச்சார். இவனுக்கு சன்னியாசாசிரமத்தை கொடுத்தாருன்னா அந்த ஓடத்துல இவரை ஏத்தி இந்த ஓடத்தை ஓட்டி கொண்டு போய் அக்கறை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த காரியத்தை, இந்த பொறுப்பை ஏத்துண்டு ஆச்சாரியால் பண்ணினாராம். அதிரோப்பிய பாரம் நின்னே. இந்த சம்சார சாகரத்துக்கு அக்கறையை போய் அடைந்தார், கொண்டு விட்டார். நின்னே நிபாதித கிருபாரச கேணிபாதகா. கேணிபாதகா அப்படின்னு ஒண்ணு. கேணிபாதகனா அந்த போட்டை ஓட்டுறதுக்கு ரெண்டு பக்கமும் அந்த ஒரு இது வச்சுட்டு இருப்பான் ஓட்டுறதுக்கு, குச்சி. குச்சி மாத்திரம் இல்லை, அந்த குச்சி ஒரு தினசா இருக்கும், அதை வச்சுதான் அந்த போட்டுக்காரா ஓட்டிட்டு போவான். அந்த மாதிரி இவர் எதை வச்சுட்டு இருக்காரு இந்த போட்டை ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னா, கிருபா ரசகா. இவரிடத்துல கிருபை இருக்கு. கிருபா ரச கேணிபாதக. அந்த சிஷ்யன் எப்படியாவது சம்சார சாகரத்தை தாண்டணுமே அப்படின்னு குருவிடத்துல அவன் மீது ஒரு அபாரமான கருணை. இந்த கருணை தான் அந்த போட்டை ஓட்டிட்டு போறது. ஆச்சாரியாளுடைய அந்த அனுகிரகம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் இந்த சிஷ்யன் அனாயாசமாக சம்சார சாகரத்தை தாண்டி போயிடுவான். அவருடைய அந்த கருணா ரசம் இவன் மேல படுறதே அதுவே அந்த போட்டை ஓட்டிண்டு போகிறதுக்கு இந்த இதுவாக அமையும். அதுக்கு என்ன பேருங்கிற சட்டம் ஞாபகம் வரல. போட்டை ஓட்டுறதுக்கு ரெண்டு பக்கம் குச்சியை வச்சுட்டு ஓட்டின்னு இருப்பான், குச்சி மாதிரி இருக்கும், அதை வச்சு ஓட்டுவனே அந்த சாதனமாக அமையும். இப்படியாக அவர் அந்த சனந்தனஹா அப்படிங்கிற இந்த முதல் சிஷ்யனை அவர் தியானம் கொடுத்து மோட்சத்துக்கு அடைய செய்தார். இந்த மாதிரி இது ஒருத்தர் இல்லை, நிறைய சிஷ்யால் ஆச்சாரியா கிட்ட வந்தார். அதை என்ன சொல்றாருன்னா, ஏ பியன்யேமும் சேவித்தும் தேவதாம்சாக யாதாக தேபி பிராய ஏவம் விரக்தாக க்ஷேத்ரே தஸ்மின்னேவ சிஷ்யத்வமஸ்ய பிராபுஹு ஸ்பஷ்டம் லோகரீத்யாபி கந்தும்.
இவரை போல இன்னும் எத்தனையோ பேர் இந்த சங்கராவதார காலத்திலே அவதாரம் எடுத்திருக்கா. தேவதைகள் எல்லா இடத்திலும் வைதிகமான தர்மம் புனఃபிரதிஷ்டாபனம் பண்ணணும், மறுபடியும் அதை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆச்சாரியாளோடு சேர்ந்து நிறைய பேர் தேவதாம்சத்தோடு கூடினவராக பூலோகத்தில் அவதரிச்சிருக்கா. அந்த தேவதாம்சாக அத்தனை பேரும் ஆச்சாரியரோடு வந்து சேரணும் இல்லையா? அப்பதானே அவ எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ண முடியும். அதனால அவளும் அங்கங்கே வந்து ஆச்சாரியாள் இடத்துல வந்து சேர்ந்துட்டாளா, சிஷ்யனாக வந்து சேர்ந்துட்டா. தேபி பிராயா ஏவம் விரக்தாக. இப்ப இந்த சனந்தரன் சொன்ன மாதிரியே சம்சார சாகரத்துல விழணுங்கிற ஆசை இல்லை, சம்சார சாகரத்துல வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தஸ்மின்னேவ க்ஷேத்ரே சிஷ்யத்துவம் அஸ்ய பிராபுகு. இந்த காசி க்ஷேத்திரத்திலேயே அவ எல்லாரும் கூட ஆச்சாரியாளை தேடி வந்து ஆச்சாரியர்களுக்கு சிஷ்யராக ஆனார்கள். இவரிடத்துல சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்பஷ்டம் லோகரீத்தியாபி கந்தும். அதாவது லோகரீதியில நம்ம எப்படி நடந்துக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆச்சாரியால் தான் காரணம். அதாவது மோட்சத்துக்கு போகணும் சொல்றவனுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் தத்துவ ஞானத்துக்கும் ஆச்சாரியாலே உபதேசிக்கராக இருந்தது. அதை தவிர்த்து லோகத்துல நல்ல மார்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எத்தனையோ சிஷ்யாள் வருவார். அப்ப அந்த சிஷ்யாளுக்கும் ஒரு நல்ல மார்க்கத்தை, வைதிக மார்க்கத்தை காண்பித்து இந்த மாதிரி நீ நல்ல மார்க்கத்துல இரு அப்படின்னு சொல்லி அவளுக்கும் வழி காமிச்சு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினா. இப்படி காசியில இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. விஸ்வநாதா உக்ரஹா ஏகதா திவச மத்தியம பாகே சங்கரஹ அம்புஜ பராக கஷாயாம் ஜாஹ்னவீம் அபியயௌ சஹ சிஷ்யைஹி ஆன்ஹிகம் விதிவத் ஏஷ சிகீர்ஷு. ஒரு நாளைக்கு மத்தியான வேளை திவச மத்தியம பாகே சங்கரர் அவருடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து கங்கைக்கு போறாராம். ஜாஹ்னவீம், ஜாஹ்னவி எப்படி ஜாஹ்னவினா கங்கை நதியில ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்றதுக்காக போறா. ஜாஹ்னவிக்கு விசேஷமா போடுறார் அம்புஜ பராக கஷாயம். இந்த கவிகள் வர்ணிக்கிற விஷயம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கவி சமயம்னு சொல்லுவா. அதாவது இந்த நதியில எப்பவுமே தாமரை முளைக்காது, அது தேங்கி நிக்கிற குளம் இந்த மாதிரி இதுல தான் தாமரை முளைச்சு பூக்கும். ஆனா கவிகளுக்குடைய சட்டம் எப்படின்னு கேட்டா, அவ நதிகளை வர்ணிக்கும் போது அதுல தாமரை மலர்ந்து இருந்ததாக அப்படி வர்ணிக்கணுமா. பொய்யோ நிஜமோ அது நிஜம் இல்லை, இருந்தாலும் அப்படி வர்ணிச்சாதான் வர்ணிக்கணும்னு சட்டம். அந்த நியமப்படி இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கங்கையில தாமரை புஷ்பம் அவ்வளவு மலர்ந்துருக்கு. அந்த மலர்ந்த தாமரையில உள்ள அந்த மகரந்தங்கள் பரவியே கங்கா நதியுடைய ஜலம் இருக்கே, அது கலர் மாறி இருக்கான், மஞ்சள் கலர்ல. அம்புஜ பராக கஷாயாம் ஜாஹ்னவீம் அபியயௌ. அந்த கங்கைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கார். சஹ சிஷ்யை, எல்லா சிஷ்யாலும் கூட இருக்கா. ஆன்ஹிகம் விதிவத்து ஏஷ சிகீர்ஷு. இவர் மத்தியானம் போய் மத்தியான காலத்துல செய்ய வேண்டிய அந்த கடமைகள் இருக்கே, அதை செய்வதற்காக போயிட்டு இருக்கார். மத்தியே மார்க்கம் சச்சாத்ராக்ஷீத் ஆயாந்தம் அந்தியம் வசானம் கச்சரம் வாசகா ததானம் மூர்த்தி வாருணி. போற வழியில ஒருத்தன் வந்து சென்றான், ஒருத்தன் தென்பட்டான். மத்தியே மார்க்கம் சச்ச அத்ராட்சி. ஒரு போயிட்டு இருக்கா, அவன் வந்துட்டு இருக்கானா. ஆறாவது ஆயாந்தம் அந்தியம். ஒருத்தன் வரான், அவன் திரைவர்ணிகத்துல சேர்ந்தவன் இல்லை, அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு அழுக்கு வஸ்திரங்கள்லாம் கட்டின்னு இருக்கான். கச்சரம் வாசகா ததானம் மூர்த்தி வாருணி. தலையில வாருணினா கல்லு,
அதாவது மதத்துக்காக குடிக்கக்கூடிய அந்த கல் எல்லாம் இருக்கே, அந்த கல்லை தூக்கிட்டு அவன் பாட்டு வந்துட்டு இருக்கான். தாவத்தோக்ரே விஸ்வ கத்ரூன் பிப்ரதம் சதுரः கரே அன்வீயமானம் மாதங்கியா தாரகத்வய யுக்தயா. இந்த ஆசாமி வரும்போது இவன் கையில 4 நாய்களை பிடிச்சிட்டு இருக்கான். அது முன்னாடி ஓடுறது. 4 நாய்க்கும் அந்த கடிவாளம் போட்டு 4 ஒரே கையால பிடிச்சிட்டு வராமல் இருக்கு. 4 நாய்களும் முன்னாடி ஓடி வருது. இவனுக்கு பின்னாடி இவருடைய மனைவி வரா, 2 குழந்தைகள் வேற இருக்கு. மாதங்கியா தாரகத்வய யுக்தயா, 2 குழந்தைகளை தூக்கிண்டு அவ வேற வர. ததாவிதம் விலோக்கிய அக்ரே கச்ச கச்சேத்யசாத் யதிஹி சோபி சம்ஸ்காரவத்யைவ வாச்சா பிரத்யாக யோகினம். இந்த மாதிரி அவன் வந்து விட்டான். இப்போ சுவாமிகள் போறச்சே அந்த மாதிரி ஒரு ஆசாமி வந்தான்னா அவனை வந்து விலகு, சுவாமிகளுக்கு வழிவிடுன்னு சொல்ல மாட்டாளா? அந்த மாதிரி அவனை பார்த்த உடனே எங்கேருந்து போ 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 அப்படின்னு வாயால சொல்லியிருக்கார். அவனும் வந்து இதுக்கு பதில் சொல்றான். இவனை பார்த்தா படிப்பறிவு உள்ளவன், படிச்சவனாக இருக்க முடியாது, அப்படிதான் தோணுது. பார்த்தாக்க கண்ணால பாக்குறது இப்படி தோணுது. ஆனா அவன் பேசுறான், அவனோட பேச்சு சம்ஸ்காரம் உள்ள பேச்சாக இருக்கு. ஆக நல்ல பேச்சாக இருந்திருக்கு. சம்ஸ்காரவத்தீவ வாச்சா பிரத்யாக யோகினம் நகண்டு போ அப்படின்னு சொன்ன சுவாமிகளை பார்த்து அவன் கேட்கிறான். அத்விதீயம் அனவத்தியம் அசங்கம் சத்யபோத சுக ரூபம் அகண்டம் ஆமனந்தி சதசோ நிகமாந்தாக தத்ர பேத கலனா தவ சித்திரம். அதை பற்றி வேதாந்தங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுன்னு சொன்னா, ஒரே ஆத்மஸ்வரூபம். சரீரம் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனா ஆத்மா ஒண்ணுன்னு சொல்றது. அது எந்த தோஷமும் இல்லாதது, அது அசங்கம், எதோடும் சம்பந்தம் இல்லாதது. சத்யபோத சுகம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானது, கண்டமானது. இப்படியாக்கும் வேதாந்தங்கள் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கிறது ஆத்மஸ்வரூபத்தை பத்தி. அதுலயும் நீ பேதம் பார்க்கிறியே, உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் வசத்தி, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படி இல்லை அப்படின்னு நீ பேதம் பார்க்கிறியே, நீ என்னப்பா வேதாந்தம் படிச்சிருக்கேன்னு கேட்கறான். உனக்கு என்ன தெரியுறது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அன்னமயாத் அன்னமயம் அதவா சைதன்யமேவ சைதன்யாத் த்விஜவர தூரீகர்த்தும் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கச்சேதி. அன்னமயமான இந்த சரீரம் இருக்கு, உன்னுடைய சரீரமும் அன்னமயம்தான், அன்னத்தை சாப்பிட்டு வளரக்கூடியதுதான். என்னுடையதும் அதே மாதிரிதான், அன்னத்திலேருந்து வந்ததுதான். அப்ப இந்த சரீரத்திலேருந்து அந்த சரீரத்தை தூரக்க விளக்கணும் அப்படின்னு நீ பாக்குறியா? இல்ல உன் சரீரத்துல இருக்கிற ஆத்மாவையும் என் சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவையும் தள்ளி இருக்கணும் விளக்கணும் அப்படின்னு பாக்குறியா? என்ன ஆசைப்படுற சொல்லு, என்ன போங்கிறியே, என்ன அபிப்பிராயம்? சரீரத்தை விளக்கணுமா ஆத்மாவை விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா. கச்ச தூரமிதி தேகம் உதாஹோ தேகினம் பரிஜிஹீர்ஷசி வித்வன் வித்யதே அன்னமயதः அன்னமயம் கிம் சாட்சிணச்ச யதி புங்கவ சாட்சி. கச்ச தூரம், தூரக்கப்போ அப்படின்னு சொல்றியே, தேகத்தை போக சொல்றியா, தேகியான ஆத்மாவை போக சொல்றியா? எதை விளக்கணும்னு நீ ஆசைப்படுற? ஏ வித்வன் ஞானியே, அன்னமயாத் அன்னமயம் வித்யதே. சரீரத்தை பார்த்தோம்னா இந்த சரீரம் வேற அந்த சரீரம் வேறங்கிறதுக்கு சந்தேகம் இல்லை, அது வாஸ்தவம். ஆனா இதுக்கு சாட்சியாக இருக்கே அந்த சாட்சிணா பேதம் உண்டா? அங்கேயும் இங்கேயும் ஒரே சாட்சி தானே, ஆத்மா தானே சாட்சி, அதுல பேதம் கிடையாது. யதி புங்கவ சாட்சி, சாட்சிக்கெல்லாம் சாட்சியா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்துல எங்கே இந்த பேதத்தை நீ பார்க்கறே? இதோட வச்சுப்போம். இன்னொன்னு இருக்கு, அதனால இந்த 18வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு வச்சுப்போம். அடுத்த கிளாஸ்ல